ஓகே. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்டா கில்டெக்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட். ஸோ இந்த கம்பெனியோட விஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர்லி டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட். இது வந்து முழுக்க முழுக்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமா ரன் ஆகக்கூடியது. ஸோ எந்த விதமான மூணாவது மனுஷனுடைய குறுக்கீடு இருக்காது. ஸோ இவங்களோட விஷன் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு இந்த ப்ராஜெக்டை கொண்டு போகணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய நோக்கமா வச்சு இதை ஸ்டார்ட் அப் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க மார்க்கெட் அனலைஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஒரு மார்க்கெட்ல ஓவர்வியூ வந்து பண்ணிருக்காங்க. என்ன மாதிரியான ஓவர்வியூ அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ப்ராஜெக்ட் மிகப்பெரிய அளவுக்கு லாங் டேர்ம் டிராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி தேவை. அப்போ இந்த ப்ராஜெக்ட்ல மிகப்பெரிய வங்கம் வகிப்பவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்பர்ஸ். அதன் மூலியமா தான் இந்த டிஜிட்டல் ப்ராஜெக்டை உலகம் முழுவதும் கொண்டு போக முடியும். ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த மார்க்கெட்டிங் மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆகணும் அப்படின்னா இவங்க பயன்படுத்தக்கூடிய மார்க்கெட்டிங் என்னன்னா அஃப்லேட் மார்க்கெட்டிங் திட்டத்தை தான் இவங்க பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த அஃப்லேட் மார்க்கெட்டிங் திட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டிங் துறையில எல்லா நபர்களும் பெரிய லெவல்ல சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் திட்டம் தான் அந்த அஃப்லேட் மார்க்கெட்டிங் திட்டம். ஸோ அப்போ இங்க ரெண்டு விதமான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா கம்யூனிட்டி டெவலப்பர் அண்ட் அஃப்லேட் மார்க்கெட்டிங் திட்டத்தின் மூலியமா தான் இதை மிகப்பெரிய அளவுக்கு டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இவங்க மார்க்கெட்டோட அனலைஸ்ல இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வரக்கூடிய 2025 டு 2030 வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல். அதுல ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ அண்ட் என்எஃப்டிஸ் அண்ட் மெட்டாவர்ஸ் அண்ட் கேமிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சர்வே பண்ண போகுது. அதுல யாரெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு கம்யூனிட்டிஸை உருவாக்குறாங்களோ அந்த கம்யூனிட்டியை உருவாக்கக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்கோ அவங்க அத்தனை பேருமே இந்த ஆண்டு காலங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு சர்வே பண்ண முடியும். அந்த விஷயத்த இவங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு அவங்க ஒரு அழகான ஒரு ரோட் மேப் வந்து உருவாக்கியிருக்காங்க. முதல்ல என்ன பண்றாங்கன்னா கம்யூனிட்டி டெவலப். ரெண்டாவது வந்து எம்ஜிஎக்ஸ் அப்படின்னு ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து லான்ச் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்எஃப்டி, அதுக்கப்புறம் என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ், அதுக்கப்புறம் எம்ஜிஎக்ஸ் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ அதை தாண்டி கேமிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஹெல்பிங் பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து மெட்டாவர்ஸ் அப்படின்றதுல ஃபைனலா இந்த கம்யூனிட்டி மொத்த கம்யூனிட்டியும் அங்க போகுது. இது அத்தனையுமே ஒரு ஈகோ சிஸ்டமா இயங்கக்கூடிய அளவுக்கு இதை டெவலப் பண்றாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நாம கனெக்ட் ஆகிறதுக்கு பேசிக்கா ஒரு 10 USDT இருந்தா போதும். Web20 தான் நெட்ஒர்க்ல தான் இது ப்ராசஸ் ஆகுது. ஸோ இதுக்கு நமக்கு ஒரு டீசென்ட்ரலைஸ்டு வேலெட் வேணும். அந்த டீசென்ட்ரலைஸ்டு வேலெட் மூலியமா நாம இதுல கனெக்ட் ஆகிக்கலாம். ஸோ இதுல பேக்கேஜஸ் இருக்கு. என்ன மாதிரியான பேக்கேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10, 20, 40, 80, 160, 320, 640, 1280, 2560, 5120. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 விதமான பேக்கேஜஸ் இருக்கு. இந்த 10 பேக்கேஜ் மூலியமா தான் நம்ம இந்த ப்ராஜெக்டுக்குள்ள கனெக்ட் ஆக முடியும். ஓகே சார், இந்த ப்ராஜெக்ட்ல நான் கனெக்ட் ஆகிறதுனால எனக்கு என்ன விதமான ப்ராஃபிட்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு 5 டைப் ஆஃப் ப்ராஃபிட் இதுல கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா காயின் இன்கம், அதாவது காயின் மூலியமா கிடைக்கக்கூடிய வருமானம். அடுத்தது நீங்க ரெஃபர் பண்றீங்க, டைரக்டா ரெஃபர் பண்றது மூலியமா கிடைக்கக்கூடிய வருமானம். அடுத்தது லெவல் இன்கம், அதுக்கப்புறம் ஸ்பில் ஓவர் இன்கம், அதுக்கப்புறம் கிராஸ் லைன் இன்கம். ஸோ இந்த 5 விதையான வருமானம் நமக்கு கிடைக்கும். அதுல முதல் வருமானம் காயின் இன்கம், காயின் வருமானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமா இந்த கம்யூனிட்டிக்கு இவங்க டோட்டல் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 51 கோடி டோட்டல் காயின் வந்து சப்ளை பண்றாங்க. அதுல 40 கோடி காயின் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. மீதி 10 கோடி காயின் வந்து ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் நான் சொல்ல பார்த்தீங்களா ரோட் மேப்ல. ஸோ ஒன் பை ஒன்னா எல்லாமே கிரியேட் பண்றதுக்காக 10 கோடி காயின் வந்து ஹோல்டு பண்றாங்க. ஸோ இந்த 40 கோடி காயின் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி முறையில மைனிங் ஆகுது பாத்தீங்கன்னா டெக்கா ஹால்வின் அப்படின்ற ஒரு முறையில தான் மைனிங் ஆகுது. ஆஃப் ஆல்வின் மெத்தட்ல தான் இது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஆஃப் ஆல்வின் அப்படின்னா என்னன்னா மொத்தம் 10 பிளாக் இருக்கு. அதுல முதல் பிளாக்ல 40 கோடியில பாதி 20 கோடி காயின் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அடுத்த பிளாக்ல அந்த 20 கோடியில பாதி, அதுக்கடுத்த கோடியில அடுத்ததுல பாத்தீங்கன்னா 10 கோடியில பாதி, இந்த மாதிரி 10 பிளாக் வரைக்கும் நமக்கு இந்த காயினை கம்யூனிட்டிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. பேசிக்கா $1 வந்து ஸ்டார்ட் அப் ஆகுது. ஸோ பேசிக்கா $1 வந்து ஸ்டார்ட் அப் ஆகுது. எண்ட் ஆஃப் த பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3 வந்து $3.25 எண்ட் ஆகுது. சரி, இந்த காயினை நம்ம பே பண்ணி வாங்க போறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல.
முழுக்க முழுக்க இந்த காயின் என்னவா பண்றாங்கன்னா காம்ப்ளிமெண்டா, அதாவது நம்ம என்னென்ன பேக்கேஜ் எடுக்கிறோமோ, நம்ம $10 பேக்கேஜ் எடுத்தோம்னா 10 காயின், இல்ல $20 சேர்த்து நம்ம $30 பேக்கேஜ் எடுக்கிறோமா 30 காயின், இல்ல $70 சேர்த்து எடுக்கும்போது 70 காயின். ஸோ நம்ம பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணும்போது நமக்கு இந்த காயின் வந்து காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க. சரி, ஓகே சார், எனக்கு நான் ஒரு $10 இல்ல $20 இல்ல $70 உள்ள வந்துட்டு நான் காயின் வந்துருச்சு, எனக்கு இன்னும் காயின் தேவைப்படுது இந்த ப்ராஜெக்ட்ல இனிஷியல் டைம் அப்படின்றத இன்னும் காயின் நான் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஒன்லி பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த காயின் நமக்கு கிடைக்கும். நம்ம டைரக்டா பே பண்ணி வாங்க முடியுமா? இட் இஸ் நாட் பாசிபிள். இல்ல நம்ம எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்க முடியுமா? இட் இஸ் நாட் பாசிபிள். ஒன்லி இங்க பேக்கேஜ் அப்கிரேட் பண்றதுனால மட்டும்தான் இங்க இந்த காயின் கிடைக்கும். ஃபைன். ரெண்டாவது, ஓகே சார் நான் உள்ள வந்துட்டேன், நான் ஒரு 2 பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னா நம்ம 2 பேரை கொடுக்கும்போது டைரக்ட் இன்கமா 46% வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஒருத்தர் நீங்க டைரக்டா ரெஃபர் பண்றீங்கன்னா அவர் என்ன பேமெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த பேமெண்ட்ல இருந்து 46% இம்மீடியட்டா நம்மளுடைய வேலெட்டுக்கு வந்துடும். அதை தாண்டி லெவல் 1ல அவங்க பிளேஸ் பண்ணாலும் சரி, எத்தனாவது லெவல் அவங்க பிளேஸ் பண்ணாலும் சரி, நமக்கு ஒரு 4% ஆட் ஆகி கிடைக்கும். அப்போ என்ன எவ்வளவு சார் கிடைக்கும்னா 50% நமக்கு கிடைச்சிடும். ஒருத்தர் $10 உள்ள வராருன்னா இமீடியட்டா நம்ம அக்கௌண்ட்ல $5 வந்துடும். ரெண்டாவது நபர் ஜாயின் பண்ணும்போது இன்னொரு $5. அப்ப நம்ம ஒரு $10 போட்டு ஸ்டார்ட் பண்ணி 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணா நம்ம போட்ட பேமெண்ட் நமக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு இந்த காயின் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீயா தான் கிடைச்சிருக்கு. ஓகே, லெவல் இன்கம். இந்த லெவல் இன்கம் அப்படின்றது என்ன கிளியரா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 10 லெவல், 10 லெவலுக்கு டோட்டலா 40% வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த 40% ஈச் லெவலுக்கு 4% பிரிக்கிறாங்க. ஸோ இதுல டோட்டலா நமக்கு எவ்வளவு சார் கிடைக்கும்? இந்த 10 லெவல் ஃபுல் ஆகும்போது கிட்டத்தட்ட 2000 சில்லற பீப்புள் கனெக்ட் ஆகுறாங்க. 83x 83 மடங்கு நமக்கு இங்க ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. உதாரணத்துக்கு நம்ம $10 உள்ள வரோம் அப்படின்னா ஸோ இந்த ட்ரீ வந்து ஃபுல் ஆகும்போது நமக்கு எவ்வளவு சார் கிடைக்கும்னா $830 இன்கமா கிடைக்கும். ஸோ நம்ம எந்தெந்த பேக்கேஜுக்கு நம்ம அப்கிரேட் ஆகிறோமோ அந்தந்த பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வருமானம் இங்க அதிகரிக்கும். நெக்ஸ்ட் ஸ்பில் ஓவர் இன்கம் அப்படின்றாங்க. ஸ்பில் ஓவர் இன்கம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ இங்க நம்மளோட டைரக்ட் டீம் மூலியமாவும் நமக்கு பிசினஸ் போகும், இல்ல நம்ம அப்ளைன் கம்யூனிட்டி, நம்மளோட சூப்பர் அப்ளைன் கம்யூனிட்டி, இல்ல குளோபல் கம்யூனிட்டி. ஸோ இந்த கம்யூனிட்டி மூலியமா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கீழே பிளேஸ்மெண்ட் ஆகும். அது எப்படி சார் ஆட்டோமேட்டிக்கா ஆகும்னா இது ஆட்டோமேட்டட் ஃபில்லிங் ப்ரோக்ராம் அப்படின்றாங்க. ஆட்டோமேட்டட் ஃபில்லிங் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னா ஸோ யார் ஃபில் பண்ணாலும் நான் இங்க தான் பிளேஸ்மெண்ட் பண்ணணும் அங்கதான் பிளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கிடையாது. நம்ம ஜஸ்ட் நம்ம ரெஃபரல் லிங்கை கொடுத்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது எங்க பிளேஸ்மெண்ட் காலியா இருக்கோ அங்க போய் ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ்மெண்ட் ஆயிடும். அப்படி ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ்மெண்ட் ஆகிறதுனால என்ன நடக்கும்னா இமீடியட்டா அவங்க யாரு கீழே வராங்களோ, உதாரணத்துக்கு எனக்கு கீழே ஒரு 10 பேர் ஆட்டோமேட்டடா வந்து பிளேஸ்மெண்ட் ஆனாங்கன்னா அந்த 10 பேர் ஒர்க் பண்றது மூலியமா எனக்கு இன்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஸ்பில் ஓவர் இன்கம் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் லைன் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிராஸ் லைன் இன்கம் அப்படின்றது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இன்கம். ஸோ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நான் இந்த ப்ராஜெக்டை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எனக்கு கீழே ரவி சார் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கிய சார் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இலக்கியா சார் வந்து ஒர்க் பண்ணவே இல்லை, அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அமைதியா தான் இருக்காரு. பட் ரவி சார் வந்து ஆட்டோமேட்டடா நிறைய டீம்ஸை உள்ள கொண்டு வந்து பெரிய லெவல்ல டீம் ஃபில் பண்ணும் போது ஒரு கட்டத்து மேல அவருக்கு ரீபர்த் ஐடி வந்து விழும். ரீபர்த் ஐடி அப்படின்றது ஆட்டோமேட்டடா வந்து விழும்போது அந்த ரீபர்த் ஐடி எங்க சார் விழும்னா ரவி சாரோட அப்ளைனோட வீக்கர் லெக்ல போய் அந்த ஐடி விழும். அப்ப அது எங்க பிளேஸ்மெண்ட் ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இலக்கியா சார் கீழே போய் அந்த பிளேஸ்மெண்ட் ஆகும்போது இலக்கியா சார் ஒர்க் பண்ணவே இல்லை, ஆனா அவரு கீழே ரவி சாரோட டீம் ஃபுல்லா அங்க போய் பிளேஸ்மெண்ட் ஆகும். ஸோ அப்படி பிளேஸ்மெண்ட் ஆகும்போது பெரிய லெவல்ல இங்க ஃபில் ஆகும். சார் இதனால என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரீல ஃபுல் ஆகுமா சார், இந்த 2000 பேர் கொண்ட கம்யூனிட்டி ஃபுல் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டடா ரீபர்த் ஐடி, ஒர்க்கிங் பீப்புளோட ரீபர்த் ஐடி அங்கங்க ஃபில் ஆகும்போது நம்மளோட ட்ரீ ஃபில் ஆகும். அந்த ட்ரீ ஃபில் ஆகிறதுனால 83 மடங்கு நம்மளால இங்க இன்கம் எடுக்க முடியும். ஸோ இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. என்னன்னா லெவல் இன்கம், ஸ்பில் ஓவர் இன்கம், கிராஸ் லைன் இன்கம். இது அத்தனை இன்கமும் நான் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு 5 டைரக்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ முதல் 2 லெவலுக்கு வந்து 1 டைரக்ட், 4 லெவலுக்கு வந்து 2 டைரக்ட், 6 லெவலுக்கு 3 டைரக்ட், 8 லெவலுக்கு 4 டைரக்ட், 10 லெவலுக்கு 5 டைரக்ட். ஸோ 5 டைரக்ட் நீங்க கொடுத்துருக்கணும். அந்த 5 டைரக்ட் கொடுத்துறதுனால உங்களுக்கு இந்த 3 இன்கமும் எலிஜிபிள் ஆகும்.
சோ இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ், நம்மளோட வாழ்க்கையில இந்த வருடம் நம்ம நினைச்சு பார்த்த பொருளாதாரத்தை எடுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான திட்டம் தான் இந்த ஆட்டோ அப்கிரேட் அண்ட் ஆட்டோ ரீஆக்டிவேஷன் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நமக்கு மொத்தம் 83x 83 மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முதல் எக்ஸ் நமக்கு இன்கம் வரும்போது நம்மளோட போட்ட பேமெண்ட் வெளியே வந்துடும். ரெண்டாவது எக்ஸும் மூணாவது எக்ஸும் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம லெவலை அப்கிரேட் பண்ணும். நீங்க $10 போர்ட்ல இருக்கீங்களா, உங்களுக்கு ரெண்டாவது எக்ஸும் மூணாவது எக்ஸும் சேர்ந்து $20 நீங்க அப்கிரேட் ஆயிடுவீங்க. அடுத்தது நாலாவது எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமா ஜெனரேட் ஆகும். அஞ்சாவது எக்ஸ் என்ன ஆகும்னா உங்களோட ரீஆக்டிவேஷன் ஆகும். அதுதான் ரீபர்த் ஐடி அப்படின்னு நான் சொன்னேன். சோ மீதி இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட 78 மடங்கும் அந்த முதல்ல போட்ட ஐடிக்கான இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாம ரீபர்த் ஐடி வருது பாருங்க, அந்த ரீபர்த் ஐடியிலையும் 83 மடங்கு நமக்கு கிடைக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்திருக்கிறதுனால இங்க என்ன நடக்கும்னா, நம்மளோட லேயர்ல ஒன் சைடா போறதோ இல்ல நடுவுல பிட்டு பிட்டா கொஞ்சம் கொஞ்சமா இருக்குதோ அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம, நம்ம ட்ரீல 2000 பேர், அந்த 2000 பேரும் ஃபுல் ஆகிறதுக்கான விஷயத்தை ஆட்டோமேட்டடா கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இதுல ஒரு மிகப்பெரிய அடுத்த பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம உள்ள வந்துடுறோம். நான் ஒரு கம்யூனிட்டி டெவலப்பரா உள்ள வரேன் சார், நான் கம்யூனிட்டியை டெவலப் பண்றதுக்கான முயற்சி எத்தனையும் செய்யறேன். பட் அந்த முயற்சி வந்து பாத்தீங்கன்னா என்னால சரியா சக்சஸ் பண்ண முடியல. என்னோட கேபிட்டல் வந்து ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து கேட்கறாங்க மக்கள். சோ இந்த ப்ராஜெக்ட்ல அதுக்கான ஒரு தெளிவான ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. அதுதான் என்னன்னா கேஷ்பேக் அப்படின்றாங்க. நீங்க உள்ள ஜாயின் பண்றீங்க, ஒரு 3 மாசம் அவங்களோட கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 3 மாசம் நீங்க எஃபோர்ட் போடுறீங்க, அந்த 3 மாசத்துல உங்களால கம்யூனிட்டியை டெவலப் பண்ண முடியல, எனக்கு வந்து என்னோட கேபிட்டல் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு நீங்க உங்க ஐடியை சரண்டர் பண்ணலாம். ஆஃப்டர் 3 மந்த்துக்கு அப்புறம் உங்க ஐடியை சரண்டர் பண்ணலாம். பிஃபோர் 6 மந்த்துக்கு முன்னாடி சரண்டர் பண்ணணும். ஆஃப்டர் 6 மந்த், அதாவது பிஃபோர் 6 மந்த், ஆஃப்டர் 3 மந்த், 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள உங்க ஐடியை நீங்க என்ன பண்ணலாம், டீஆக்டிவேட் பண்ணலாம். டீஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். அது எப்ப சார் ரிட்டர்ன் ஆகும், நீங்க எப்ப ரீஆக்டிவேட் பண்றீங்களோ அந்த டேட்ல இருந்து நம்பர் ஆஃப் கம்யூனிட்டிஸ் உள்ள வர வர அந்த கம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய பேக்கேஜ் அமௌண்ட்ல இருந்து ஒரு 4% இந்த கேஷ்பேக் வேலெட்டுக்கு எடுத்து வைக்கிறாங்க. சோ எத்தனை நம்பர் ஆஃப் ரீஆக்டிவேஷன் உள்ள வருதோ அத்தனை பேருக்கு அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க. சோ இது ஃபைனலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ராயல் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ராயல்டி திட்டமும் உள்ள கொண்டு வராங்க. சோ இந்த ராயல்டி திட்டம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், சோ நாம உள்ள வந்துட்டு இந்த 10 லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்கு கீழே 3 நபர்களை 10 லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எலிஜிபிள் ஆகிறோம். சோ இந்த 3 நபர்கள் கீழே குமுலேட்டிவான பிசினஸ் $50,000 பிசினஸ் நடந்து இருந்தது அப்படின்னா நமக்கு ராயல்டி இன்கமா எவ்ரி மந்த் மினிமம் 7 to 10 லட்சம் ரூபாய் மினிமம் நமக்கு கிடைக்கும். சோ அப்பேற்பட்ட திட்டத்தையும் உள்ள கொண்டு வராங்க. சோ ஒண்டர்ஃபுல்லான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் இன்னும் வந்து நமக்கு லான்ச் ஆகல. சோ வெகு விரைவில் லான்ச் ஆக போகுது. சோ இத பத்தி நம்ம கூட பழகிக்கிட்டு இருக்கக்கூடிய லீடர்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்றதுல பெருமைப்படுறேன். இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள், ஏதாவது டவுட் இருந்தா நிச்சயமா நீங்க கேட்கலாம்.